ஒரு பெரிய பசுமையான காட்டின் நடுவில் ஒரு சின்ன அன்பான கிளி வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த கிளி தினமும் பாடி நண்பர்களுடன் விளையாடி காட்டை தனது வீடாக நேசித்தது. ஆனால் ஒரு நாள் கருமையான மேகங்கள் சூழ்ந்தன. வெள்ளி மின்னல் ஒரு மரத்தை தாக்கியது. அந்த ஒரு கணத்தில் காட்டில் தீ பரவத் தொடங்கியது. அனைத்து விலங்குகளும் பயத்தில் ஓடின. சிலர் பறந்தனர், சிலர் தாவினர். ஒவ்வொருவரும் தங்கள் உயிரை காப்பாற்ற முயன்றனர். அப்போது அந்த சின்ன கிளி தீயை பார்த்து நினைத்தது, இந்த காடு என்னுடைய வீடு. என் நண்பர்கள் இங்கேதான் உள்ளனர். நான் ஏதாவது செய்ய வேண்டும். சிறியதாக இருந்தாலும் அது மிகவும் தைரியமானது. அது அருகிலிருந்த ஆற்றுக்கு பறந்து சென்று தன் இறகுகளை தண்ணீரில் நனைத்து திரும்ப தீயின் மேல் பறந்தது. சிறு துளிகள் மட்டுமே விழுந்தன. ஆனால் கிளி மீண்டும் மீண்டும் இதையே செய்தது. அப்போது ஒரு பழைய ஞானி ஆந்தை கேட்டது, சின்ன கிளியே, நீ மிகவும் சிறியது. இந்த பெரிய தீயை இப்படி எப்படி அணைக்க முடியும்? களைப்புடன் இருந்தாலும் உறுதியுடன் கிளி பதிலளித்தது, நான் என்னால் முடிந்ததை செய்கிறேன். இது என் வீடு. நாம் அனைவரும் சேர்ந்து செய்தால் பெரிய மாற்றம் உருவாகும். அந்த வார்த்தைகள் ஆந்தையை கவர்ந்தது. அது மற்ற பறவைகளுக்கு செய்தியை பரப்பியது. விரைவில் அனைத்து பறவைகளும் ஆற்றுக்கு பறந்தன. தங்கள் இறகுகளை நனைத்து தீ மீது தண்ணீர் துளிகளை வீசின. சிறு துளிகள் ஒன்றாக சேர்ந்தது மிகுந்த தண்ணீராக மாறியது. இறுதியில் தீ அணைந்தது. காடு மீண்டும் அமைதியாகியது. அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியில் குரல் கொடுத்தனர். அந்த நாள் முதல் அந்த சின்ன கிளி தைரியமான சிறிய கிளி என்று அழைக்கப்பட்டது. ஏனெனில் சிறியது என்றாலும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம்.